வெல்கம் பேக் டு விஎஸ்சி vlogs. என்ன சமீர் காண்டாங்கிறீங்களா? வழக்கமா நான் தான் காண்டாங்க. ஆனா இன்னைக்கு இவன் காண்டா இருக்கா. என்னடா எடுத்த உடனே வண்டி டயர்ல இருந்து வர்றீங்கன்னு பாக்குறீங்க. வண்டி பஞ்சர். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அது எங்க ஹில்ஸ்ல ஓட்ட பாத்தீங்களா? நாங்க இருக்கிற இடத்துக்கு இன்னும் 29 கிலோமீட்டரா 30 கிலோமீட்டர் போகணும். ரூம்பு உள் ரூம்பு இந்த இடத்துல நாங்க நின்று வீடியோ எடுத்துட்டு நேற்று எபிசோடு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த விட்டு ஆட்டுறா தம்பி ஆன் பண்ணிட்டு வாங்க போறோம். புளிக்குள்ள விட்டு ஆட்டுன்னு போது தெரியும். எனக்கு அப்பவே தெரியும் டயர் எனக்கு வண்டி எனக்கே தெரியும். என் மேல தூக்கி போட்டுறது வழி இல்ல ப்ரோ. வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ இது? நான் தனியா வந்திருப்பேன் ப்ரோ. நீங்க தானே ப்ரோ தனியா தான் இந்த வண்டியில வந்திருப்பேன். இது தள்ளுறதுக்காச்சும் நான் கூட இருக்கேன். நானு இது பஞ்சரே ஆயிருக்காது. ஐயோ ஆயிருந்தாலும் நான் தானே அனுபவிச்சிருப்பேன். இப்ப நீயால நம்ம தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டேன். அந்த தலையில மண்ணை வாரி போடுறதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வேற யாரும் இல்லை. என் நம்பி மூஞ்ச காட்டுப்பா. எல்லாம் ஈடு காட்டு, போஸ்ட் காட்டு. ஓவரோ தள்ள விட்டு 10 மணி ஆகி கடை திறக்காம பாத்திருக்கீங்களா? கடை இருக்குதா? 10 மணியில ஆகலடா, மணி 8 தான் ஆகுது. 7 ஒரு சின்சியாரிட்டி வேணாம், பஞ்சுவாலிட்டி வேணாம். கடையை திறக்கணும்னு எனக்கு நம்ம ஊர்ல பஞ்சர் கிடக்காங்க தெரியும். போன் பண்ணி கூப்பிடுமா? மூணாறு அந்த மாதிரி இருக்கிறோம். பஞ்சராய் வச்சு ஒரு சின்ன பழத்தில் ஏறி இறங்கினா சரியா திரும்புன்னு சொல்லு. நேரம் டிகிரிஸ் ஆயிரண்டா. அப்போ வண்டி போக மாட்டேங்குது. பாரு, நான் தள்ளுற கூட பிரச்சனை இல்லை ப்ரோ. எனக்கு எத்தனை பேர் போறாங்க வராங்க. எழுப்பு வேணுமா? இதே நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? டோ பண்ணுவோமா கேட்டு வண்டியை நம்மளே வாண்டடா போவோம். ஆனா இவங்க பாரு, இதுல இருந்து என்ன செய்யுது? நல்லவனுக்கு ஒரு மாதிரி நடக்காது காய்ஸ். நல்லது பொண்ணு நல்லது நடக்குமாங்களா? நடக்காது. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ ப்ரோ, இது ஏத்த மாதிரி கஷ்டமா இருக்கு. இறங்க மாதிரி விட்டுறவா? விட்டுரு. இப்ப கமெண்ட் செக்ஷன்ல பூரா சமீருக்கு சப்போர்ட் தான். ஐயோ பாவம், சமீர் கஷ்டப்பட்டு உங்களுக்கா வந்தானே மனசாட்சி இல்லாம வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிற அப்படின்ட்டு. நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஆனா எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கலையே. அப்ப வேகனை மறந்துருக்க. அந்த மாதிரி அப்படிதான் ப்ரோ தள்ளி ஆகணும். பெட்ரோல் வேஸ்ட். ஏ சமீர் ஓடுறாடா. சமீர் பின்னாடி நாட்டு ஓடுறா. ஐயோ எப்படி இருந்தவனாலே. ஐயோ அவ்வளவுதான். தடங்கள் தான் வரத்தான் செய்யும். தடங்கள் வருது என்ன அர்த்தம்? நீ கரெக்டான பாதையில போயிட்டு. ஆமா, உங்ககிட்ட நான் அட்வைஸ் கேட்டேனா? பழச்சு நேரம் கொண்டே கார்ல விட்டுறத நேரா போ. எங்க போய் முடியும் தெரியல காய்ஸ். 30 கிலோமீட்டர் போகணும். ஐயோ கடை கடை பஞ்சர் கடையில வர்ற வழியில பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை. அது இந்த இடத்துல இருக்குமான்னு தெரியல. பார்த்துட்டே போறாங்களா? நான் பந்தாயிட்டு நின்னுட்டு ஓட்டுறேன். நீ நின்னுட்டு ஓட்டுறியா? நான் ஓட்டுறேன். ஓவர்டேக் அடிக்கிறாங்க. பார்க்க முடியுமா? நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். ஐயோ முன்னாடி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவன் ஓடுறான். நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். பின்னாடி வந்து படம் முடிச்சுட்டு வர்றான். இந்த காலத்து பசங்களே சரியில்லை மாப்பிள்ள அப்படின்னு விட்டு 2 பேரும் பேசிட்டு போவாங்க. 2 பெண்ணுக்கு டாபிக் கிடைச்சிருச்சுரா. இந்த காலத்து பசங்க பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி நேரம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த காலத்துல நாங்க அப்படின்னு இருப்பாங்க. ஆக்சுவலா உள்ளூருக்குள்ள இருந்து அடிக்கிறாங்க. உள்ளூருக்குள்ள 1008 பிரச்சனை வருதுன்னா வண்டி எடுத்துட்டு வெளியூருக்கு வந்த. வெளியூர்ல வந்து நான் அடுத்த நீ ஓட்டு. நான் நீ ஓட்டு. அது ரோட்ட காத்து வரும். யாரு வேற வழி இல்ல. வாடா இப்ப போய்தான் இருந்தா செம்ம. வழக்கமா இருந்தா நீ தான் கேமரா பிடிச்சி எல்லாத்தையும் கவர் பண்ண. நிக்கிறது ஸ்பாட்டு, நடக்கிறது கண்டென்ட். எடு மூச்சு முட்டுது. என்னடா எல்லாமே நல்லதா போதே. எது நடக்கலே நினைச்சேன் நடந்துருச்சு. நடத்திட்டாங்க. விதி விளையாடிருச்சுங்க. ஏண்டா நீ குளிக்கல விட்டு ஆட்டாடி காத்து கம்மியா இருக்க மாதிரிலாம் ஃபீல் ஆச்சுன்னா என்ன பண்றது? கடையை வர வழியில எதுவுமே இல்லை. பஞ்சர் ஆகுன்னு நான் நினைச்சோம். நேற்று பொட்டானிக்கல் கார்டன்ல பண்ண சம்பவத்தினால நினைக்கிறேன். பென்சு BMW கடையில கொண்டு நிப்பாட்டின பாத்தியா? சார் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்
யாரு உதவினாலும் பரவாயில்ல, ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் நீங்க உதவா போனா எப்படி? சாட்சி இல்லையா உங்களுக்குலாம்? யாருக்குமே நல்லது பண்ணாதே கேஸ், செல்ஃபிஷா வாழ போலங்க. அதான் இந்த காலத்துக்கு அப்பெல்லாம் கிடையாது ப்ரோ. இதான் ப்ரோ வாப்ரோ. அப்படி வேணா என்ன வேணா நடந்துட்டு போகட்டும், நம்ம நம்மளாவே இருந்துட்டு போயிடணும். அவனுக்கு நல்லது, அதாவது எதையுமே எதிர்பார்த்து பண்ணக்கூடாது. நல்லது பண்ணா நாளைக்கு நமக்கும் நல்லது நடக்கும் அப்படின்லாம். இதே அவன் வண்டி பஞ்சர் என்ன இவ்வளவு பேசிருக்க மாட்டான். யார் வண்டி பஞ்சரா இருந்தாலும் இன்னைக்கு காலையில பஞ்சர் ஆகி மழை 30 கிலோமீட்டர் தள்ளணுன்னு இருந்துச்சுன்னா வேற வழி இல்லை. இப்படி பஞ்சர் ஆகாம இருக்க ஏதாச்சும் வழியும் தான் சொல்லுங்களேன். வீடியோ பாக்குறவங்க வண்டியில போகாதீங்களா, பஸ்ல போகணும் அப்படின்னு. பஸ் பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பிரைட்டா ஏறுதுல, வரும்போது இறங்குற ரோட்ல அப்புறம் ஏறுது. இந்த பச்சை வாசனை அடிக்குது ப்ரோ, இலை வாசனை. வாயில தான் பச்சை பச்சை வந்து ப்ரோ, மனசாச்சுக்குது ஒரு அளவுக்கு தான். சரியா? அசிங்கம் அல்லவருக்கு காலில இருந்து ஓடிட்டே இருக்கிறோம்டா. எங்கடா சூரியனை பார்க்கணும் ஓட ஆரம்பிச்ச ஓட்டம் 4 மணிக்கு 5 மணிக்கு நம்ம கிளம்புனது. என்ன ஒன்றும் பண்ண முடியாது. யோசிச்சு பாரு, காலைல 5 மணிக்கு தானே போறேன், இருக்கலான்னு போறேன், போயிட்டு டக்குன்னு வந்துடும் இல்லை அப்படின்ட்டு நைட்டோடய வந்துருந்தோம்னா இப்ப நினைவு ஊரே ஒண்ணு சேர்ந்து அடிச்சிருக்காங்க. ஒரு பொம்பளைய தள்ள விட்டுட்டு இவன் கேமரா முடிச்சுட்டு வர்றா பாரு அப்படின்ட்டு வந்து பாப்பான்னு, என்னடி என்னடா இவன் அவனுக்கு மூஞ்சி பூரா முடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இந்த ஸ்லோப்பில் இறங்குறதுலாம் ஈஸியா, இந்த ஸ்லோப்பில் ஏறினாதான் எனக்குலாம் முடியாது. முட்டிக்கிட்டுலாம் எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டக்கிற ஒரு 2 பஞ்சர் ஆச்சு போயிட்டு பார்த்துட்டே போறாரு. நன்றா தள்ளு, ஏதோ வீடியோ எடுக்கிறேன், நீ வீடியோ ஆஃப் பண்ணு. அவனுக்கு நம்ம ஏதோ வீடியோக்காக பண்றோம் நினைச்சு போயிட போறாங்க. சொல்ல முடியல, 2 பேரும் சேர்ந்து தள்ளிட்டு மஞ்சள் கடைக்கு போயிட்டு இங்க வர. ஓ சூப்பர் ப்ரோ, வாட்டாப்பன் ப்ரோங்கிறாரு அவரு. நத்திங் ப்ரோ, நத்திங் ப்ரோ. வாட்டாப்பன் ப்ரோன்னு கேட்டுறாரு. சூப்பர் ப்ரோங்க, இங்கிலீஷ்ல மண்ணடி போல. எனக்கு கேட்டு தெரியுமா, அதை கேட்டுச்சு அவரு வேற ஏதோ பாஷையில பேசுற மாதிரி இருந்துச்சுறான். ஓகே கைஸ், நான் வீடியோ முடிச்சுக்கிறோம். முடியல, பஞ்சர் கடைக்கு போய் டவுனுக்கு போயிட்டு வரணும். நான் 28 கிலோமீட்டர் தள்ளணும். தள்ளிட்டு கண்டினியூ பண்ணுறோம். பாய். போறது வண்டி எவ்வளோ ப்ரோ? ஆட்டோலே போயிட்டு நம்பர் கேட்டு பார்க்கணும். சரி, தேங்க்ஸ். 20 minutes later. தள்ளிட்டு வந்து இந்த மது ஃபேக்டரி இல்லை, படிக்க தெரிஞ்சா படி. சாரி, மாட்டுப்பட்டி இந்த ஃபேக்டரி இங்க வந்து நிக்கிறேன் guys. அது பல்லகளெல்லாம் படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. பாம்பு சிட்டி மது ஃபேக்டரியா? வெங்காயம் பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. இப்போ என்ன ஐடியானா, வண்டி அவ்வளோதான் தள்ளிட்டு போக முடியாது சொல்லிட்டாங்க. வண்டியை தான் நீ கிராஸா இருக்க, வண்டியை இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவன் ஆட்டோவில் போட்டு வண்டியை தூக்கி போட்டு மூணாறு தான் போகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ தெரிஞ்ச இந்த மாட்டுப்பட்டி ஃபேக்ட்ரியா இங்கே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2-3 பேர். ஆட்டோ பிடிச்சி கொடுக்குற கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டை வந்துச்சுன்னா வண்டியை தூக்கி போட்டு மூணாறு போய் பஞ்சர் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். நான் அன்னைக்கே பஞ்சர்காரங்கிட்டே அந்த பஞ்சர்காரங்கிட்டே நான் கேட்டேன், இந்த வண்டி எவ்வளோக்கு எடுத்துக்கிறீங்க. அன்னைக்கே அவர் ஒரு ரேட்டுக்கு எடுத்துருந்தாருன்னா இன்னைக்கு இந்த அவசியமா சொல்லு. தனியாக வந்து சாவிட்டுருக்குண்டாங்க. காலங்காத்தால இறங்கும்போது வண்டியில ஏறும்போது உன் வாய் இருக்கு வீட்டுல விட்டு நோட்டு விட்டு நோட்டுறதெல்லாம் கொடைக்கானல ஏறும்போது கொடைக்கானலையா பஞ்சர் போட்டாண்டா. அன்னைக்கு போட்ட பஞ்சர் இன்ன வரைக்கும் ஒரு பஞ்சரே ஆகலன்னு வாய் வச்சே இல்லையா. இந்த நேரத்துல வாய வச்சானு வேறு, எந்த நேரத்துல 2 வேணும் 3 வேணும்னு வாய வச்சானு அப்பயே எல்லாம் நாசமா போச்சு. இந்த பக்கமும் கடை இல்லை, இந்த பக்கமும் கடை இல்லை. என்னன்னா 10 கிலோமீட்டர் தான், 10 கிலோமீட்டர் தள்ளிட்டு போற பிரச்சனை இல்லை. அந்த ரோட்டை மட்டும் நீங்களே ஒரு செகண்ட் பாருங்க, அது எங்க இருக்கு பாருங்க. அந்த பூரா மேடு, அந்த ஒயிட் கல்களாக தெரியுதா, அதுதான் ரோட்டு. இங்க இருந்து இப்படி மேலே நம்ம தள்ளிட்டே போகணும். டியூப்லெஸ்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, எது தள்ளிட்டு போயிடல. டியூப் வேறு போட்டிருக்கோமா, தள்ளிட்டு போனால் வண்டி மொத்தமாக சோழி முடிஞ்சு போயிடும். இப்போ 2 வழிதான். ஒன்று நீ செத்துரு, ஒன்று நீ செத்துரு. ஒன்று இந்த டயரை அவங்க கழட்டி தர மூணாறு போய் பஞ்சர் போட்டு ரிட்டர்ன் வந்து இங்கே மாட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லை வண்டியே தூக்கிட்டு போய் மூணாறில் போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம போகிற மாதிரி இருக்கும். இல்லை இந்த காட்டு வாசி மாதிரி மாறிடுமா? காட்டு வாசி மாதிரி முன்னாடி வேலை நீ தூக்கி உன் தோள்பட்டில் வச்சுக்கோ, பின்னாடி வேலை தூக்கி நான் என் தோள்பட்டில் வச்சுக்கிறேன். ஜும்பாலே ஜும்பாலே ஜும்முக்கு ஜும்பா அப்படின்ட்டே போயிடுவோம். காமெடி இதுக்கு நாங்கள் சிரிக்கணும். மகனை பெண்டை காட்டிடுவான். என்ன சொல்கிறேன்? எரிச்சலா இருக்கா? எனக்கு ஜாலியாக இருக்குடா. எனக்கு இருக்கு, ஏன் இருக்காது? நேற்று ஃபுல்லாக வெக்ஸா இருந்தது. பிறந்த நாள் எதுவுமே என்ன வெக்ஸ் ஆக்கணும் பார்த்தியா? இந்த சாவன் தான் சாப்பிடுவோம் இதுக்குள்ள. நீ பொத்திட்டு உட்கார்ற.
ஓகே guys, அடுத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கடைக்கு அடுத்தது போயிட்டு காட்டுறேன். இப்போ பஞ்சர் ஆயிருக்கு, அடுத்து இன்ஜின் சீஸ் ஆகும், பிரேக் ஃபெயிலியர் ஆகும். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன், ஒவ்வொன்றா காட்டுறேன். தாண்டா ஒரு சாபத்தில் வீடியோ ஆரம்பிச்சா இப்படி தாண்டா இருக்கு. இப்போ இதுல வாயா இளவெடுத்த வாயா இதெல்லாம் வீடியோ எடுக்காத ஓ வாய் தான். பொம்பளை வாய் கூட படிக்காது. இவன் உட்காந்து அழுகுறான், காலை விரிச்சு தலையோடு அடிக்கும் போது தெரியும் எனக்கெல்லாம். வீடியோ எடுக்காத புலம்புறாம ஒரு புலம்பு. எப்பா டியூப்லெஸ் வாங்கி மாட்டுன்னு 10 மாசம் சொல்லிட்டு ஏன் அந்த பஞ்சர் ஓட்டுற காசு இருந்துச்சுன்னா இந்நேரம் ஒரு டியூப்லெஸ் டயரே போட்டிருக்கேன். எத்தனை பஞ்சர் ஒட்டியாச்சு. நல்லா ஆட்டி முன்னாடி ஆட்டிட்டு உட்காந்துரு. ஓகே guys, நான் அதை கடைக்கு போயிட்டு இது ஓகே பண்றேன். கைஸ், கடைக்கு போயிட்டு கால் பண்றேன். ஓகே கைஸ், நான் குளிக்க போறேன். அப்போ உங்களுக்கு வீடியோ பை. எத்தனை வீடியோல எத்தனை கட்டு பண்ணுவேன். ஓகே கைஸ், இருக்கு, நான் அங்கிட்டு போயிட்டு கூப்பிடுறேன். இன்னும் வீடியோ கால் நடத்திட்டு இருக்கேன். நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு சந்திப்போம். பஞ்சர் எடுத்து பார்க்கிறேன். டயரில் உடஞ்சிருக்குது, அதை கடிச்சு மஞ்சள் டயர் கழிச்சா வந்து டயர் போட முடியாது. 2 பஞ்சர் இருக்கு. 2 பஞ்சர் ஓடணுமே வண்டி. இன்ஜின் அதெல்லாம் போய்க்கும். போட்டக்கப்புறம் மாதிரி வண்டி பறக்க விட்டதுக்கு இந்த நிலைமை இல்லை ப்ரோ. மேட்ல விட்டதுக்கு தான் இந்த நிலைமை. நான் சீத்தானுங்க ஏண்டா உனக்கு டியூப்லெஸ்ஸே போற மாதிரி இருந்தா நம்ம அந்த ரிம்மே மாத்திர மாதிரி இருக்கும். மைக் ஒண்ணும் கேட்காத வண்டி. அது ரிம்னா தனியா காசு ஆகும். 800 ரூபாய். 200 ரூபாய், 200 ரூபாய், 1000 ரூபாய் போட்டுங்க. டீ கடைக்கு சங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு அப்படியே ஒரு டயர் மாத்திக்கிட்டு இருக்கிறோம். எந்த நேரத்துல வாயை வச்சானோ அது வழங்க மாட்டேங்குது. அது டீ இது என்ன சொல்றது, இந்த பஞ்சராச்சு தம்பிகளை கஷ்டப்படுறானே அந்த எந்த கவலையுமே இல்லாம பாட்டு ஜாலியா இருக்கிறாங்க. ஸ்பீடா சரி மாட்டுப்படலாம் அந்த மாதிரி நிலைமை இருக்கு. பப்ஸ் கேக் இந்த மாதிரி ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேணாம். பப்ஸ் வாபரம் வாய்க்கார வாபரம் இப்படி நேரம் நான் அவனை வச்சு செஞ்சதுக்கு இப்போ அவன் என்ன வச்சு செய்யறான். பெரிய மைக்கேல் ஜாக்சன் மயிறு தொப்பியை கழட்ட மாட்டாரு, தொப்பியோட தான் இருப்பாரு எப்பயுமே. தெரியாது கைஸ் அவனை பார்த்தா. இதுல அது டான்ஸ் பண்ண நேற்று ஆனோம்ல ஸ்டெப்பு. அவ்வளோ மாறியும் இதுலேயே ஊற்றிக்க. ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பஞ்சர் ஓட்ட வந்தாச்சு. பஞ்சர் ஓட்டல டயரே மாத்திரம், டயரே வெட்டி போச்சு. அங்கே வரு அவரை பாரு. நமக்கு டயரை மாற்றணும்னா அங்கே தான் ஆட்டோ காத்தடிச்சிருக்கு அவர். அது சைடு கேப்ல ஒரு வருமானம்டா. ஆனால் அநியாயம் ப்ரோ சிச்சுவேஷன் இப்படி நடந்துருச்சு. இந்த நேரத்துல இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுன்னு வச்சிருந்தேன். நீ சொன்ன பாத்தியா வரும்போது நமக்கு யாருமே நிப்பாட்டில் நல்லது பண்ணாதனாலதான் இது. இந்த ஆட்டாக்கார் 2 சொன்னாரு. என்னன்னு இங்க இருந்து நாங்க பண்ணா ஒரு 6 பேர் என்னமோ ஏற்றிட்டு போவேன். 6 பேருக்கு எனக்கு ஒரு 300 ஆகும். நீங்களே கஷ்டத்துல இருக்கீங்க, ஓட்டின எக்ஸ்ட்ரா எல்லாம் கேட்க முடியாது, எனக்கு அந்த காசு மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொன்னேன். நம்ம எங்கேயோ பண்ண நல்லது நமக்கு வேற விதமா இதாகும். அவரு எங்கேயோ போறவரு அவர் நினைச்சதான் வரமாட்டேன்னு கூட சொல்லிட்டு போயிருந்திருக்கேன். ஆனா வந்தாரு பாத்தீல, இதுதான் நல்லது நடக்கும் ப்ரோ. பட் வெயிட் பண்ணணும். இப்ப கூட அவர் போகும்போது அவர் 300 ரூபா சொன்னாரு. நானும் சரி ஒரு 350 ரூபா போட்டு விட்டேன். அப்புறம் போகும்போது என்ன வாங்கின டீ சாப்பிட்டு போலாம் அப்படின்னு. இல்ல தம்பி நான் உங்களுக்கு வாங்கி தரேன் வாங்க அப்படின்னாரு. வேண்டாண்ணா பரவாயில்ல நீங்க சாப்பிடணும் சொல்லுங்க நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு. இல்ல வேணாம் எனக்கு அப்படியே நான் சொன்னா ஏதோ 2-3 சவாரி பார்ப்பேன் அப்படின்னு. சரி ஓகேண்ணா அப்படின்ட்டு அவர் அப்படியே போயிட்டாரு. அதனால எப்பயுமே நல்லது பண்ணுவோம், நல்லது கண்டிப்பா திரும்ப நடக்கும். ஓகே அவ்வளவுதான். பஞ்சர் டயர் மாத்தினதுக்கு அப்புறம் இங்க இருந்து பக்கம் தான் எங்க ரூமுக்கு போயிட்டு அடுத்த வேற ஒரு காஸ்டியூம் மாத்திட்டு வேற ஒரு நைட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் நாடாவோட. அதை போட்டுட்டு பாவாடை கட்டிட்டு வரலான்ட்டு. ஜோப்பு வச்ச நைட்டி இருக்குது. ஏத்துறதுல ஜோப் இருந்துச்சுடா.
சரி அவ்வளவுதான் கைஸ். காஸ்டியூம்ல மாத்திட்டு வேற காஸ்டியூம் போட்டு வேற இடத்துக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்றோம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க ப்ளீஸ். பாய்.